நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேச ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 985வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏகாச ருத்ரை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து துவாதச ஆதித்யா. இவெல்லாம் வந்து 30 கோடி தேவர்களை வந்துடுறா. மேஜர் போர்ஷனை கவர் பண்ணுறா. துவாதச ஆதித்யா. துவாதசனா 12. ஆதித்யர்கள் 12 சொல்லிருக்கு. சூரியர்கள் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கிற சூரியன் இந்த ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி 12 பேர் இருக்கான்னு சொல்லப்படுறது. எப்படி சொல்லப்படுறது? ஜோடியாக் சைன், அது மேஷம், ரிஷபம், மிதுனம் சொல்கிறேன். 12 பேர் 12 மாதத்துக்கு 12 ஆதித்யர்கள் இன்சார்ஜ் ஆறா அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஒரு இது வகை. பேர்களும் ஒவ்வொரு புராணத்தின்படி வித்தியாசப்படுறது. பேர் அது என்னன்னு பார்க்குறோம். மெயினாக துவாதச ஆதித்யர் ரெண்டு பேர் பார்க்க போகிறோம். அந்த தேவர்களில் மருத்துக்கள் ஒருத்தருக்கா, அது பார்க்க போகிறோம். இப்போ இது ஆதித்யன், சூரிய பகவான். 2 கையில் தாமரையை வச்சுட்டு, இப்போ அதே மாதிரி சந்திர பகவானை பார்க்கும்போது 2 கையில் சந்திரன் இது அல்லியை வச்சுருப்பார். குமுதம் என்ற அல்லிப்பூ அதை வச்சுருப்பார் சந்திரன். சந்திரன் வந்து சாயந்தரம் வர்றதுனால அல்லி வந்து சாயந்தரத்தை மலரும், தாமரை வந்து காத்தால மலரும். ஸோ அதனால சூரிய தேவன் தாமரையை வச்சுருக்காரு சொல்லப்படுறது. ஸோ இந்த துவாதச ஆதித்யர்கள் படமாக காமிச்சிருக்க. இந்த எந்த அளவு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல எனக்கு. மேலே 6, ஒரு கீழே 6. இப்போ பேரை மட்டும் பார்க்கலாம். இந்த பேரே வந்து வித்தியாசப்படுது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன சொல்றதுன்னா, லிஸ்ட் 1 தாத்தா, மித்ரா, அர்யமா, ருத்ரா, வருணா, சூர்யா, பகா, விபஸ்வான், பூசா, சபிதா, தஷ்டா, விஷ்ணு. 2வது லிஸ்ட்டு விபஸ்வான் சூரியன், அரியமான், அது துவஷ்ட்வா, அப்போ சபித்ரா, பகா, தத்தர், மித்ரர், வருணர், அம்சா, பூஷன், இந்திரா, விஷ்ணு. 3வது லிஸ்ட்டு வருணா, பர்ஜன்யா, மித்ரா, அம்ஷா, பூஷன், தாத்ரி, ஆரியமான், சூர்யா, பகா, ஷபித்ரா, வாமனா அண்ட் விஷ்ணு. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த லிஸ்ட்டை பார்த்துடுறோம். முதது தாத்தா, அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் மேஷா. மேஷத்தினுடைய அதிபதியாக சொல்லப்படுறவர். இந்த 12 மாதம் சொல்லியிருக்கா இல்லையா. அரியமான் வந்து ரிஷபத்துக்கு அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் ரிஷபம். மித்ரா வந்து அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் மிதுனம். வருணா வந்து அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் கேன்சர், கர்க்கடகா, கேன்சர். அடுத்து இந்திரா அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் சிம்ஹா. விபஸ்வான் அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் விர்கோ, கன்யா. துவஷ்டா அசோசியேட்டட் வித் ஜோடியாக் சைன் கும்பா. பூஷன் associated with zodiac sign Tula. Amshuman associated with zodiac sign Dhanush. Bhaga associated with zodiac sign Makara. And the Barchanya associated with zodiac sign Vrichiga. Vishnu associated with zodiac sign Meena. ஸோ அந்த மாதிரி எப்படிங்கிறது. ஸோ இது வந்து துவாதச ஆதித்யர்கள். 12 மாதத்துக்கு 12 பேர் இன்சார்ஜு. அவள் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துக்கிறான மாதிரி வருது. ஸோ இந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி. இந்த 33 கோடி சொல்லும்போது துவாதச ஆதித்யர் 12, ஏகாசத்திர 11, 23, அஷ்டவசுக்கள் 8, 23, 8, 31, அஸ்வினி குமாரா 2,
அதாவது நாசாட்சியா தசரா 33. ஸோ 33 கோடி தேவர்கள் அதுதான். இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அதிலே வரக்கூடிய சொன்னது மருத்துக்கள்ன்றது யாரு? மருத்துன்னு ஒரு இருக்கு, மருத்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ யாருன்னா, அதாவது காஷிபருக்கு பல மனைவிகள் இருந்தா. வேத காலத்தில் அப்படியே இருந்திருக்கா. ஷபா வந்து நிறைய உற்பத்தி பண்ணி ஆகணும், வேதத்தையும் பரப்பணும், பிரஜாபதி உற்பத்தியும் பார்த்துக்கணும். அவள் காஷிபர்லாம் வந்து பிரம்மாவோட படைப்பவர். அவரோட மனைவிகளில் வந்து கத்ரு வினதை, கத்திற்கு பிறக்கிறதெல்லாம் பாம்பா பிறக்கிறது. வினதைக்கு வந்து கருடனும் அருணனும் பிறக்கிறது வினதைக்கு. அதே மாதிரி அதிதி திதி, அதிதிக்கு பிறந்ததெல்லாம் தேவர்கள். அசுரர்கள் பிறந்ததெல்லாம் அந்த இரண்யகர்ப்பு இரண்யாட்சம் எல்லாமே திதிக்கு பிறக்கிறது. ஸோ இந்த திதி கட்டவும் சொல்ல முடியாது, அவள் மூலமாக அது நடக்கணும். அதுதான் வந்து அது கருவியாக தான் யூஸ் பண்ணப்பட்ட அவள்லாம் நல்லவ தான் அவள். ஆனால் வந்து அதிதியோட பசங்க தான் தேவேந்திரன், சூரியன், தேவேந்திரன் இவாள்லாம் அதிதிக்கு பிறந்தவா. அதிதி வந்து பல நோன்புகள்லாம் இருந்து கணவனுக்கு பணிவிடை செஞ்சு நிறைய வரம் வாங்கி விஷ்ணுவுக்கு நிறைய இது பண்ணியிருக்காவோ. வந்து தனி தனி விரதங்களே இருந்திருக்கா. அதனால தான் பாமன அவதாரம் அவளுக்கு பிறந்தது. ஸோ அந்த திதியை வந்து பார்க்குறா. இந்திரன்லாம் அவளுக்கு பிறந்துட்டான் இல்லையா, அவன் அடக்கவே முடியல இந்திரனை. அவன் வந்து தேவலோகத்துக்கு அதிபதியாக வேறு ஆகிட்டான். இந்திரனை அடக்கிற பிள்ளை எனக்கு வேணுன்றான் ஆம்பளையாண்ட. யார்? திதி. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சந்தியா வேலையில் கூடணுன்றா ஒரு பக்கம் உண்டு. காஷிபர்கிட்ட போய் உண்டு, சந்தியா வேலையெல்லாம் வந்து ஜனங்க கூடக்கூடாது, அதில் பாவ காரியங்கள், அமாவாசை, முக்கியமான இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் அவள் கர்ப்பம் தரிக்கக்கூடாது அந்த பீரியடில். சொல்லும்போது வேண்டாம், இப்போ இந்த நேரம் சரியில்லைன்றார் காஷிபர். அவனுக்கு குழந்தை தானே, இந்த நேரம் சரியில்லை, இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஷீ இஸ் ஜாயினிங் வித் ஹிம். என்ன ஆகுது, கர்ப்பம் தரிக்கிற ரொம்ப தபஸெல்லாம் இருக்காங்க. இந்திரனை வெல்லக்கூடிய புள்ள பறக்கணும் இருக்குன்ற. சரி அப்படியே ஆகட்டும்னு இது பண்ணுற ஆசீர்வாதம் பண்ணுறார். கர்ப்பம் தரி. இது வந்து சம்பவம் இந்திரா கம்ஸ்டனோ போட்டுட்டு சரி எப்படியா இந்த குழந்தைய கொண்டுன்னு பார்க்கலாம். தேவர்களுடைய தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு இவருக்கு. சரி எப்படா அப்படியா அந்த கர்ப்பத்தை உள்ள பூந்தோன்னா பார்க்கலாம் இந்திரன். அப்போ வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் பார்த்துட்டே இருக்கான். சாயந்தர வேளையில் வெளியில் போயிட்டு வந்து என்ன செய்கிறா, கால் அலம்பாமல் ஆற்று உள்ள நுழைஞ்சிடுறா. அதுதான் சான்ஸ் செஞ்சுட்டு இந்திரன் என்ட்ரஸ் அப்படியே டயர்டாக படுத்துன்றா, தூங்கிடுறா. அதெல்லாம் சந்தியா நேரத்தில் நடக்குது. சாயந்தர வேளையில் படுத்தக்கூடாது, ராத்திரி படுத்துக்கலாம். சாதாரண தூங்குறதே அந்தி சாயிர வேளையில் படுத்துக்கூடாது. அவள் அந்த மாதிரி கால் அலம்பாமல் வந்து படுத்துட்டதுனால அவள் ஊம்பில் நுழைஞ்சிடறான். தூங்கும்போது நுழைஞ்சு எப்படி சின்ன தன்னை சுருக்கின்றான், வஜ்ரப்படையோடு நுழைஞ்சிடறான். பார்த்தா அந்த கரு பயப்படுறது, இந்திரனை பார்த்துட்டு துள்ளுறது, விட்டுடுறது. உடனே விடுறேன் படவா முன்னால் தான் பிரச்சனை எனக்கு சொல்லிட்டு பண்ணுறான். அதை வந்து 7 துண்டமாக போட்டுறான் வஜ்ராயுத்தால். அதுவும் 7 துண்டு செத்து போல அப்படியே இருக்கு. அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? அது இறைவனுடைய தீர்ப்பாச்சு. அது அந்த 7 இன்னும் 7 ஈச் துண்டம் எஸ்பின் மேடு அகெயின் 7. ஸோ 7 49 துண்டங்களாக ஆகிடுறது. செத்து போல 49 வந்து அழிஞ்சிடும். பார்த்தா அழியல. அவருக்கே பயம் வந்து வெளில வந்துட்டான். அப்புறம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி அவளுக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறான். அவளை காலை பிடிச்சி விட்டு சித்தி தானே எல்லாம் பண்ணுறான். எதுப்பா சித்ரா போல நல்லவனாக இருக்கேடா, உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்கிறான் அவள். ஆனால் வந்து அவன் வெயிட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஆச்சே. என்ன ஆகுது, இந்த மாதிரி கொண்டுட்டான் குழந்தைய. அது வந்து சீக்கிரம் குறப்பிரசவமாக பிறந்துடுறது 49. அப்போ அது பகவானுடைய காருண்யத்தினால இப்போ வந்து பிறந்தது இல்லையா, என்ன செய்யறது, அம்மா கிட்ட சித்திக்கிட்ட உண்மையாக மறைக்கவும் முடியாது. அப்போ சொல்கிறா, நீ தான் காப்பாற்றணும் இந்திரா, நீ தான் வந்து அண்ணாவாட்டம் பார்த்துக்கணுன்றது. அவள் தான் மருத்துக்கள் பேர். இந்திரனுக்கு அவன் சப்போர்ட்டிவாக மாறிடுறான்.
யார் வேண்டாம்னு சொல்லி இவன் கொல்ல பார்த்தானோ அவன் 49 பேரும் இந்திரனுடைய அசிஸ்டன்ஸாக மாறிடுறா கடைசியில். ஸோ அவளுக்கு வந்து லைஃப் இஸ் பின் அஷ்யூர்டு ஒன்று. ரெண்டாவது அவளை வச்சு வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்திரனேஷன் வந்துடுறான். இது புராண காலத்தில் நடந்து இந்த காலத்து பாருங்கள், இந்த மருத்துக்கள் 49 பேரும் குதிரை ஏறி சவாரி பண்ணுறா இந்திரனுக்கு சப்போர்ட்டாக தேவாசுர போர்லெல்லாம். மருத்துவனே பேர் வாழ்க்கை. இந்த மருத்துக்களை சொல்லும்போது சில பேர் தாடி வச்சு எப்படியும் போட்டிருக்கான் 49 பேரையும். They used to accompany இந்திரா. இவன் அம்மா யாரு? திதி. அப்பா யாரு? காஷிபர். இது மருத்துக்கள் தான். போருக்கு போறாவ இந்திரனோட. இது நமக்கு தெரியணும். அதாவது ஸ்ரீமத் பாகவதம், வேற சிவபுராணங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் அதெல்லாம் தெரியுது நமக்கு. நமக்கு தெரியாமல் இருந்துடக்கூடாது. இப்போ யாருன்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா நமக்கு. ஆனால் இவன் வந்து துவாதச இதில் 30 கோடிகள் வரமாட்டான். அவள் வந்து துவாதச ஆதித்யர், ஏகாதச ருத்ரர், அஷ்டவசுக்கள், அஸ்வினி குமாரா, அது 33 தனியாக இருந்தது. இம்மருத்துக்கள் வந்து அந்த தேவனோட லிஸ்ட்டில் வரா இவா. ஸோ அவள் பிறப்பின் ரகசியமே இது மாதிரி ஆகிடுறது. இந்திரனே ஆச்சரியப்பட்டு போகிறான். எப்படின்னா கடவுள் வந்து நினச்சா இந்த பார்க்குறோம். ஐ யூஸ் டு ஒண்டர், என்னவோ இவ்வளோ ஐசியூவில் அட்மிட் பண்ணுறா, இதை பண்ணுறா, எழுந்து நடக்கவே கூடாதுன்றா ப்ரெக்னென்ட் லேடியே, அப்படிலாம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிறா. ஒரு சைடு இன்னும் செய்து ஓட்டேரி பிளாட்ஃபார்ம்லேயே குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைகள் பிளாட்ஃபார்ம்லேயே வருது, நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. ஷீ இஸ் ஸ்டடி இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டாக இருந்தா என் ஒய்ஃபு. ஷீ இஸ் எம்எஸ்சி மாலிகுலர் பயாலஜி, பிஹெச்டி டாக்டரேட். அவள் சொல்லுவா, இது ஐ யூஸ் டு ஒண்டர்னு. அவள் அந்த குழந்தைகளுக்கு யார் என்ன சப்போர்ட்டு? அம்பாள் தான் அந்த இறை சக்தி தான் சப்போர்ட் அவளுக்கு. அந்த ஓட்டேரி 2 சைடில் பிளாட்ஃபார்மில் நிறைய இடத்துல வந்து ஒன்றதுக்கு இடமே இருக்காது. அதே பனியும் குளிர்லையும் இப்போ தான் டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய பண்ணுறா. அப்பா நிறைய வீடுகள் கொடுத்துருக்கா அவளுக்கெல்லாம். நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறது, கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறது, நல்ல கெட்டிக்கார பசங்களும் வந்துருத்தோம். இல்லை இப்போ நல்லா திங்ஸ் சேஞ்ச் எப்படி பாம்பேயில் தாராவி இருக்கோ அந்த மாதிரி இந்த ஓட்டேரி நம்ம சென்னையில் ஓட்டேரியினுடைய டோட்டல் நான் காரில் போகும்போது பார்க்குறேன். இப்போ அந்த மாதிரி இல்லை, பழையபடி இல்லை. இப்போ நல்லா தான் இருக்கா அவள்லாம். இதை சொல்லணும், இட் ஷோஸ் த கவர்மெண்ட் சப்போர்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டை அப்யூஸ் பண்ணிடக்கூடாது. தே ஆர் டூயிங் எ லாட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் இந்த டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு நிறையா பண்ணுறா. எஸ்பெஷலி டிஎம்கே கவர்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கு. அதையும் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. நான் இந்த கண்ணில் சீயிங் இஸ் பிலீவிங். கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, அதை பார்த்துறது நம்ம சொல்லி தான் ஆகணும். அதை அந்த கம்மிட்டு சப்ஜெக்டு எப்படி இந்த குழந்தைகள்லாம் அப்படி வளர்றது? அந்த இறைவனுடைய கிருபா கடாட்சத்தில், அது எந்த இறைவனும் அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் கொடுக்காங்க. அவளும் அந்த உலகத்தில் வளர்ந்துதான் வரா, வாழறா, நல்ல நிலைக்கு வரா, கடைசியில் மடியிறா. அது வேற. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தேவருக்கெல்லாம் தலைவரான இந்திரன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களான மருத்துக்களே கொள்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தான். சித்தியோட அந்த கருவில் நுழைஞ்சு அந்த கருப்பையில் போய் சின்னதாக தன்னை ஆக்கிண்டு அந்த வஜ்ராயத்தை யூஸ் பண்ணி அந்த 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 இந்த கருவை தூக்கி, இந்த நல்லா வளர்ந்த கருவை 7 துண்டமாக்கி ஒவ்வொரு துண்டத்தையும் அகைன் 7ஆக கட் பண்ணி, பட் தே டிட்ன்ட் டை. சரி, 49 குழந்தைகளாக வந்து கடைசியில். இது வந்து இறைவனுடைய திருவிளையாடு தான் எடுத்துக்கணும். நம்ம அப்போ கொஞ்சம் உரைக்கிறது அவனுக்கு, ஐயோ தப்பு பண்ணிட்டேமேண்டு. ஸோ ஃபைனலி அக்செப்ஷன் ஆஸ் இஸ் அசிஸ்டன்ஸ். அப்படி ஆகிட்டுறத என்னவோ ஏதோ சொல்லுவாள், பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு. இது வந்து இல்லை, இவன் என்னவோ நினச்சி பண்ணால் அது வந்து நல்லபடியாகவே ஆயிடுது. அப்புறம் வந்து திதி வந்து ஹேட்ரஸியை
விட்டுட்டு அங்கே ஆசீர்வாதம் பண்ணி வச்சிடுறா, நீ தான் பார்த்துக்கணும் குழந்தைகளான்ட்டா. ஸோ இஸ் ஆல்சோ அக்ரி டு டூ ஸோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், துவாதச ஆதித்யர்கள், இந்த 12 பேர் ஆதித்யர்கள். அவள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருத்தர டேக் த இன்சார்ஜு. சூரியனுடைய அவள் பிரதிபிம்பமாக இருக்கா அவள். ஸோ அவங்க வெவ்வேறு பேர் சொல்லியிருக்கேன், 12 பேர். அதே மாதிரி மருத்துக்கள் வந்து தேவ் எனானமஸ் பவர்ஸு, தே ஆர் அமங் த தேவாஸ். அதுவும் பார்த்துருக்கோம். இது வந்து சனாதன தர்மத்தில் ஃபாலோ பண்ணுறவ யூ ஷுட் நோ அபவுட் தீஸ் திங்ஸ். அதுக்காக இந்த டாபிக் எடுத்துட்டேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.